இங்கே கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும், வேளாண் பெருங்குடி மக்களுக்கும், வணிக சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். போன வருடம் செப்டம்பர் மாதம் இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வச்சுருந்தோம். நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே மாதிரி திமுக அதிமுக எது வச்சாலும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வைக்காது. ஏன்னா அவங்களுக்கு கொள்கையே கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வைக்கும். அவங்க வேணால் கொள்ளடிச்சதை வேணால் விலைக்கு வேணால் பொதுக்கூட்டம் வைக்கலாம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? தமிழர் நலன் பாதுகாக்கப்பட, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்ய ஒரு ஆண்மகன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே. அதற்காக முதல்ல திமுக தமிழர் நலன் தமிழ் மொழி சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே தமிழ் இல்லை. போர்டில் வணிக நிறுவனம் கூட ஆங்கிலம் பெருசாகவும் தமிழ் சின்னதாகவும் இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிறது நாங்கள் தான் தமிழ் மொழியை காக்க வந்தோம், தமிழ் மொழியை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வேளாண்மை செஞ்சிட்ருக்கேன். அதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த வெண்டை விதைகள்லாம் வாங்கியிருந்தேன். அந்த கவரை எடுத்துகிட்டோ மறந்துட்டேன். அந்த கவரில் முன்னும் பின்னும் எங்கேயுமே தமிழ் கிடையாது. முழுக்க ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் இருக்குது. அதனால் தமிழர் காக்கப்படணும், தமிழர் நலன் காக்கப்படணும்னா ஒரே வாய்ப்பு உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தான். இந்த மாவட்டம் 1986 அக்டோபர் 20ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் நாள் பிரிக்கப்பட்டது. இந்த மாவட்டத்தில் இதுவரை கால்நடைத்துறை அமைச்சர் கிடைக்கப்பெறவே இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த வாட்டி கிடைச்சிருக்காரு. ஆனால் பாவம் அவருக்கு கால்நடை பற்றி எதுவுமே தெரியாது. 86 பிரிக்கப்பட்ட மாவட்டத்தில் இதுவரை கால்நடை மருத்துவக் கல்லூரி கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு பெருசாக கால்நடை சம்மந்தமாக அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கேட்க போகணுன்னா நேரே ராமையப்பட்டி திருநெல்வேலிக்கு தான் போகணும். இந்த 4.5 ஆண்டு ஆச்சு. அனிதா ராகிருஷ்ணன் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்து 4.5 ஆண்டுகள் ஆகியிருக்கு. இதுவரை கால்நடைத்துறை அமைச்சர் மூலமாக கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வர்றதுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் அவர் சட்டமன்றத்தில் பேசினதே கிடையாது. மீன்வளத்துறை அமைச்சராக யாரை வைக்கணும்? நல்லா தெரியணுங்க. மீன்வளத்துறை அமைச்சராக ஒரு மீனவனை வைக்கணும். அவருக்கு தான் தெரியும் மீன் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், உள்ளே போய் எவ்வளோ நாள் தங்குவாங்க, எல்லாம் தெரியும். இவருக்கு மீனை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஆளை இங்கே கால்நடைத்துறை அமைச்சராக வச்சுருக்கீங்க. அப்புறம் அந்த வெள்ளம் வந்துச்சு 2023 டிசம்பர் வெள்ளம் வந்துச்சு. அப்போ இந்த லோக்கல் பிரச்சனையில் இந்த மெஞ்சானாபுரத்துலேருந்து சடநீர் குளத்துக்கு போகிற ஒரு ரோடு துண்டாக போயிட்டு நான் இதுவரை அதுக்கு மூலமாக 2 வாட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். இந்த நிதியில் போட்டு தரேன், அந்த நிதியில் போட்டு தரேன்னு சொல்கிறாங்களே தவிர போட்ட பாடே இல்லை. அப்புறம் இங்கே இன்னொன்று, இந்த பகுதியின் முக்கிய நீர்வழி குளமான வழுக்கு குளம், அந்த வழுக்கு குளத்தில் ஒரு மறுகாலும் இன்னொன்று தாம்போஸ் பலகன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பாலத்தை உடைச்சிட்டு ஒரு பாலத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டு 2 பாலத்தை உடச்சி கட்டிட்டு அப்புறம் இன்னொரு பாலமும் கட்டிட்டாங்க. 3 பாலம் கட்டி மொத்தத்தில் அடிச்சுட்டு அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகிற அந்த தாம்போஸ் பலகையை இதுவரை சரி செய்கிறதே கிடையாது. செய்யவும் இல்லை, செய்யவும் மாட்டார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா கனிமொழி ஆட்சிக்கு வர மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டின் இள விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு, நாங்கள் வந்தோன்னா அதை படிப்படியாக குறைச்சிருவோம்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட 6.5 ஆண்டுகிட்ட ஆயிட்டு. இப்போ அவங்ககிட்ட போய் நீங்கள் மது விலக்கு கொண்டு வரல என்னன்னு கேட்டோன்னா, அது எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தால் தான் அது மது, எங்கள் ஆட்சியில் அது திராவிட தீர்த்தம், அதை நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம், அதான் எங்களுக்கு வருமானம்னு சொல்கிறது. இந்த மே மாதத்துக்கு பிறகு சீமான் அடித்த அடியில் அவன் கதி கலங்கி கிடக்காங்க. எடுத்தோன்னே ஜூன் மாதம் திருச்செந்தூரில் வச்சு எங்கள் அண்ணன் தமிழில் குடமுழுக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் கிறிஸ்தவன் இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கேன், கும்பாபிஷேகம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் போட்டில் அவ்வளோ டிவிலையும் குடமுழுக்கு நன்னீராட்டு விழான்னு மட்டும்தான் இருந்துச்சு. கும்பாபிஷேகங்கிற வார்த்தையே எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த பரபரப்பாக ஊடகம் ஓடிட்டு இருக்க அடுத்த நாளே கல் இறக்க போகிறேன்னு அறிவிச்சார். இங்கே பாதி பேருக்கு என்ன செய்யனே தெரியல. என்னடா இவன் சீமான் இப்படி கல் இறக்கிடுவானா, மரம் ஏறிடுவானா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நேராக கல் இறக்கம் பெரிய தாளைக்கு நாங்கள் போயிட்டோம். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நமக்கு தெரிஞ்ச சார் தான், தம்பி உங்கள் சீமான்னு வருவாங்க, நான் கைது பண்ணிடுவோம், கல் இறக்கலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சார் நான் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கேன், எங்கள் அண்ணன் கூட சேர்த்து கைது பண்ணி வைங்க, அப்போ அவர்கிட்ட பேசி அறிமுகமாக இருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை பணம் ஏறுற மாதிரி உங்கள் அண்ணன் வருவார், நாங்கள் கைது பண்ணோன்னா அவர் பேருவார் அப்படின்னாரு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அது மட்டும் ஒருபோதும் நடக்காது, எங்கள் அண்ணன் சொன்னால் அதை முடிச்சு காட்டுவார், பணம் ஏறுவார், கல் இறக்குவார், நாங்கள் குடிக்க தான் போகிறோன்னு
இல்லை அது நடக்காதுன்னாரு. அப்புறம் சீமான ஏறி கல் இறங்கினவர் அதே அதிகாரி வந்து தம்பி கொஞ்சோண்டு வாங்கி தாங்களாம் அண்ணனை குடிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு குடிக்கணும்னு சொன்னார். ஆனால் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன், நான் போகிறக்குள்ள அது முடிஞ்சு போயிட்டு. இப்போ நாங்கள் இந்த கூட்டம் கூடியிருக்கோம். ஒரு ரூபா கொடுக்காம எவ்வளோ பெரிய கூட்டத்தை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேறு யாராலையுமே கூட்டவே முடியாது. மே 18 மாநாடு கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அங்கே நான் போயிருந்தேன். அங்கே ஒரு 25,000 பேர் அல்ல 50,000 பேர் கூடியிருப்பாங்க. அதுபோல் ஒரு இராணுவ கட்டுப்பாடான கூட்டத்தை உலக அரசியலில் யாராலையும் கொண்டே வர முடியாது. நீ எங்கே ஒரு சின்ன நெகிழி கூட கிடையாது. தண்ணிக்கு வந்து நாம் தமிழர் அரசு எப்போவுமே தண்ணிக்கு எதிராக பேசும். அதாவது தண்ணி வந்து தனியார் மயமாக்கப்பட்டு அதுக்கு எதிராக பேசும். அதனால் நாங்கள் போத்தலை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்கெங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ அங்கே வந்து பைப் லைனில் தண்ணி கொடுத்தோம். அதே தான் இப்போ எங்கள் அண்ணன் விஜய் காப்பி பண்ணி மதுரையில் கொடுக்க முயற்சித்தார். ஆனால் அது வந்து ஃபெயிலியராக போயிட்டு. ஆனால் தண்ணி அடிச்சுட்டு போனதுனால அங்கே ஏகப்பட்ட சேர் கீரெலாம் உடஞ்சி அது பெரிய சேர்க்கல் ஆயிடுச்சு. இந்த எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி தான் இந்த விஜய் கட்சியை பேசக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். இருந்தாலும் என் தம்பி 5-6 பேர் நின்று கேட்டுட்ருக்காங்க. அவன்கிட்ட சொல்கிறது எங்கள் சீமானே சொல்கிற டைலாக் தான். ஒரு புலி வேட்டைக்கு போகும்ச்சில் சிறுத்தை இந்த புலி வேட்டைக்கு போகும்ச்சில் காண்டாமிருகம் மிளா அப்படி அடித்தா தான் அவருக்கு பெருமை. இந்த அணிலாம் குறுக்க முறுக்க ஓடாங்க. அவரை உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை, இருந்தாலும் வராங்க. நீங்கள் அப்புறம் விஜய் கட்சியில் போயிட்டு வந்து ஒரு 2 பேர்கிட்ட தம்பி உங்கள் கொள்கை என்னடான்னு கேட்டேன். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை சார்ந்து இருக்குது. தமிழர் நலன் பாதுகாக்கப்படணும், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், அனைவருக்கும் மருத்துவம், அனைவருக்கும் கல்வி, தூய குடிநீர், இதுதான் நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கொள்கை. இங்கே விஜய் கட்சிக்காரன்ட்ட கேட்டியன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. டிவிக்கேம்பான், எல்லாம் தளபதிம்பான். அவன் விஜய்க்கே இன்னும் கொள்கை தெரியாமல் தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. அதிமுக காரன்ட்ட கொள்கை என்னன்னு கேட்டானா அது முடிஞ்சு. நீங்கள் 2 கட்சிக்கு தான் எங்கள் அண்ணன் இடுமோன கார்த்தி சொன்ன மாதிரி 2 கட்சிக்கு தான் போட்டி. திராவிட சித்தாந்தம் கொண்ட ஒரு அணி, தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்ட இன்னொரு அணி. அதனால் இந்த மும்முனை போட்டி 6 முனை போட்டிலாம் கிடையாது. தமிழ்நாட்டின் இருமுனை போட்டி. தமிழ் தேசியமாக திராவிடமாக தான். சீமான் சொல்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு பக்கம், எங்கள் அண்ணன் சீமான் ஒரு பக்கம். சத்தியம் பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, கூட்டணிக்கு யாரும் சேர்க்கக்கூடாது. எங்கள் அண்ணன் சீமான வெளில தமிழ்நாட்டிலே அரசியல்வாதியே கிடையாது. ஸ்டாலினில் அப்பா கருணாநிதியால் கூட முடியாது. இப்போ நாங்கள் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் இருக்கோம். அனிதா ராமகிருஷ்ணன் தான் போட்டி போடுவார். எப்படியும் திமுகவில் 30 ஆண்டு காலம் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார். அவரை வேணா ஏதாவது கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். எங்கள் கட்சிக்காரன் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டான், கூட்டணிக்கு ஆள் சேர்க்க மாட்டோம், தனியாக வருவோம். நீங்களும் இங்கே உள்ள கூட்டணியை விட்டுருங்க, வாக்குக்கு பணம் கொடுக்காம எங்கள் கட்சிக்காரனை அனிதா ராமகிருஷ்ணன் வீழ்த்தே முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட கொள்ளையடித்த பணம் இருக்குது, எங்கிட்ட நல்ல கொள்கை இருக்குது. திமுக அடுத்தபடி பாஜக அதிமுக வீழ்த்தி 2வது இடத்துல போன எம்பி எலெக்ஷனில் இருக்கும். எப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. எம்பி எலெக்ஷன் எப்படின்னா மோடியா ராகுலான்னு பார்க்கக்கூடிய எலெக்ஷன். அது புது சின்னம், 1 மாதத்துக்குள்ள தந்த புது சின்னத்தில் 2வது இடத்துல இருக்கோம். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் 36 லட்சம் வாக்கு. சீமான் என்ன செய்தார் என்பது கேட்பவர்களுக்கு இதே சாட்சி. 1 ரூபா பணம் கொடுக்காம 36 லட்சம் வாக்குகளை இன்னைக்கு கருணாநிதி கட்சியால் கூட வாங்க முடியாது. அவ்வளோ கூட்டணி இல்லாமல் அவரால் வாங்கவே முடியாது. இந்த வீடு விட பணம் கொடுக்குறோன்னு பிடிக்கணும்னு நினைப்போம். சரி, அப்புறம் பாவம் எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி தான், அதில் விட்டுருது. சரி, இப்போ அந்த பணத்தை பிடிச்சா என்ன இவனு திருப்பி என்ன ஸ்டாலின்டே கொடுக்க போகிறாங்க, இவனோடய அடிச்சிருவோன்னு. சரி, இது மக்களுக்கு போட்டுன்னு தான் விட்டுட்ருக்கோம். கோயம்புத்தூர் மெட்ராஸ்லேருந்து ஏகப்பட்ட எங்கள் அண்ணன் தம்பி மச்சான் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் பேசுகிற ஒரே மொழி சீமான் தான். வேற கருத்தியலே இல்லை. திராவிடங்கிற சித்தாந்தம் செல்லடிச்சு போயிட்டு. சரி, திராவிடன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. யாராவது நாளைக்கு இதில் மைக்க போட்டு திராவிடனா என்ன அப்படின்னு யாரையா பேச சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. அவன் உதயநிதி, இன்பநிதி, அதுக்கு கீழே ஏதாவது நிதி வருமானு தான் பார்த்துட்டு இருக்கானே தவிர திராவிட சித்தாந்தத்தை பற்றி பேசவே தெரியாது. ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேப்பரில் போட்டுருவாங்க, இருதய சிகிச்சைக்கு 25,000 கொடுத்தார், 50,000 கொடுத்தார். சரி, நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்துறீங்க. ஆனால் எத்தனை பேர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனை நோக்கி ஓடிட்டு இருக்கான்னு பாருங்க. எல்லாருக்கும் உங்களால் கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. இந்த திராவிட அரசு இதுவரை மருத்துவத்தை சரியாக வழங்கலை. அதுக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் போன அப்போலோ மருத்துவமனையே சாட்சி. இதுக்கு அவங்க ஒரு அமைச்சரும் வச்சுருக்காங்க, மா சுப்பிரமணியன். நீங்கள் அரசாங்க மருத்துவமனை மிக சரியாக மருத்துவம் பண்ணியிருந்தா இந்த ஸ்டாலின் அவர்கள் ஏன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு அப்போலோக்கு போகிறாரு? அப்போ தெரியுது உங்களுக்கு அங்கே உள்ள மருத்துவம் தரமாக இல்லைன்னு தான் நீங்கள் எப்போவுமே அப்போலோ நோக்கி போறீங்க. நீங்கள் முன்மாதிரியாக இருங்க.
நம்மளோட அரசாங்க மருத்துவமனையிலேருந்து மருத்துவம் பாருங்கள் தரமாக இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ மக்கள் தன்னாலேயே அரசாங்க மருத்துவமனை நோக்கி போவான். ஆனால் அது நீங்கள் செய்கிறதே கிடையாது. அப்புறம் பிஜேபியை பற்றி நாங்கள் பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை போனதுலேயே பிஜேபி கட்சியும் போயிட்டுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை தான் இருக்க முடிச்சல ஏதாவது மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்கள் அவ்வளோ பேசிட மாட்டாங்க. அதுவும் கூட்டணி போயிட்டு இந்த அவங்களுக்கு இன்னைக்கு அதிமுக கூட்டணி வைப்பாங்க. நாளை இந்த வாட்டி அதிமுக தோத்துட்டுனா திமுக கூட பிஜேபி கூட்டணிக்கே தயங்காது. ஏன்னா பிஜேபி வந்து கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சதே திமுக கூட தான். அப்புறம் எங்கள் ஊருக்காரங்க கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஒரே சொல்கிறது இந்த ஒன்றே ஒன்று தான். எப்போ சீமான் வந்து முந்தி நம்ம இயேசு அதிகமாக ஏசிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. சீமான் வந்து 10 ஆண்டுகளாக ஒரு திராவிட சித்தாந்தத்தில் இருந்தார். அப்போ எல்லா மதத்தையும் சார்ந்து தாக்கி பேசினது உண்மைதான். அவர் வந்த பிறகு எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டார். அவரே சொல்கிறாரு, இந்த கத்தர் மன்னிச்சா கூட நீங்கள் மன்னிக்க முடியலான்னு கேட்காரு. ஆனால் இந்த பரிசுத்தாவின்னு சொல்றீங்களா, அதில் இட்லி வேமான் கருணாநிதி கேட்டு அவர் கேட்டுட்டு இறந்தும் போயிட்டாரு. மன்னிப்பும் கேட்கல. கருணாநிதி மன்னிப்பும் கேட்கல. ஆனால் இவங்க திமுகவுக்கு ஓட்டளிச்சுட்டே இருக்காங்க. சீமான் வந்து சொல்கிறது முக்கியம் ஒன்று, விவசாயம் நான் வந்து அரசு பணி ஆக்குவேன். இப்போ நான் சொல்கிற கருத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் காது கொடுத்து கேட்டே ஆக வேண்டிய கருத்து. வருங்காலங்களில் விவசாயம் அரசு பணி ஆக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது சீமானாக தான் சொல்கிறார், நான் வந்தால் விவசாயத்தை அரசு பணி ஆக்குவேன், 100 நாள் திட்டத்தை ஒழிப்பேன்னு. 100 நாள் திட்டத்தை கண்டிப்பாக ஒழிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 100 நாள் திட்டத்தை வச்சு எங்கேயாவது நல்ல மரக்கன்னு வச்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் ஒரு முறை நான் சொல்கிறேன், சீமானுக்கு ஒரு முறை வாய்ப்பளிங்க. சீமான் தவறு செய்யும் பட்சத்தில் அவரையும் தூக்கி எறிவோம். 100% எங்கள் அண்ணன் உறுதியாக சொல்கிறேன், தவறு செய்ய மாட்டார். சீமான் கட்சியை சார்ந்தவர்களும் தவறு செய்வான்னா அதையும் தூக்கி எறிக்க தயங்காதீங்க. நன்றி, வணக்கம். நான் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.